Hello friends, welcome back to How to Videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அஃபிஷியல் ஃபாஸ்ட் பூட் ரோம் வந்துட்டு எப்படி ரெக்கவரியில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டேபிள் ரோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்ம வந்துட்டு ஏன் ரெக்கவரியில் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரோம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதில் வந்து சம்டைம்ஸ் பக் இருக்கும். ஸோ இல்லை வந்து பார்த்தா கஸ்டம் ரோம் போர் அடிச்சிடும். இல்லை ஒரு சில முக்கியமான ஃபீச்சருக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்பி வந்துட்டு மெயின் வாய்ஸ்க்கு வந்து வரணும். ஸோ ஃபோன் நமக்கு வாங்கும்போது என்ன வாய்ஸ் இருந்துச்சோ அந்த வாய்ஸ்க்கு வந்தாரலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் வந்துட்டு எம்ஐயோட ஃப்ளாஷ் டூல் இருக்கும். அந்த எம்ஐயோட ஃப்ளாஷ் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் வந்து நீங்கள் பூட் பண்ணி ஸ்டேபிள் ரோம்க்கு வந்துட முடியும். இப்போ நம்ம ஃபாஸ்ட் பூட் ப்ளாஸ் பண்ணுறலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூட்லோட லாக் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து வந்து பார்த்தா மறுபடியும் பூட்லோட அன்லாக் பண்ணணும், ரெக்கவரி இன்ஸ்டால் பண்ணணும், தென் அதுக்கப்புறம் கஸ்டம் ரோம் வந்து ஃப்ளாஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வந்து பூட்லோட வந்து அன்லாக் இல்லைன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் ரெக்கவரியே ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஒரிஜினல் வாய்ஸ் வந்து பார்த்தா ரெண்டு விதமாக கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட் மோட், இன்னொன்று வந்து பார்த்தா ரெக்கவரி மோட் அப்படின்ட்டு. ஸோ ஃபாஸ்ட் பூட் மோட்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயோட ஃப்ளாஷ் டூல், ஸோ அதில் ஃப்ளாஷ் பண்ணுவோம். ரெக்கவரி மோட்னா வந்து பார்த்தா நம்ம ரெக்கவரியில் ஆரஞ்ச் பாக்ஸ் TWRP ஃப்ளாஷ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு நம்ம சேம் வாய்ஸ் தான். ஸோ ஃப்ளாஷ் பண்ணுற மெத்தட் மட்டும் தான் வேறு. நீங்கள் எம்ஐயோட ஃப்ளாஷ் டூல் வந்து ஃப்ளாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூட்லோட வந்து லாக் ஆகிரும். தென் அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் ரெக்கவரியில் போட்டிங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு அதே சேம் வாய்ஸ் வந்து கிடச்சிருது. நீங்கள் வந்து பார்த்தா எந்த மூலம் பூட்லோட அன்லாக் ஆகாது, ரெக்கவரி போகாது. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போது பிடிக்கல அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியாக நெக்ஸ்ட் வாய்ஸ் வந்து போய்க்க முடியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தா நம்ம ரெக்கவரி மோடில் வந்துட்டு எப்படி ஒரிஜினல் வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், எப்பவும் போல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பார்த்தா xiaomi-firmware-updated.com அந்த வெப்சைட் வந்து போங்க. அந்த வெப்சைட் போனதுக்கப்புறம் மேலே சர்ச் இருக்கும். சர்ச்சில் வந்து பார்த்தா உங்கள் ஃபோன் என்ன ஃபோன் என்டர் பண்ணிடுங்க. நான் வந்து பார்த்தா Redmi K20 போட்டேன். Redmi K20 சைனா, ரஷ்யா, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் நெக்ஸ்ட் வந்து போய்க்கிறேன். நெக்ஸ்ட் பேஜில் எனக்கு வந்து பார்த்தா இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ Redmi K20 இந்தியாவில் வந்து பார்த்தா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட், இன்னொன்று வந்து பார்த்தா ரெக்கவரி. ஸோ நம்ம வந்து பார்த்தா ஃபாஸ்ட் பூட் டவுன்லோட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபாஸ்ட் பூட் டவுன்லோட் பண்ணால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயோட ஃப்ளாஷ் டூல் வந்து ஃப்ளாஷ் பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம வந்து ரெக்கவரி தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அது கீழே ரெக்கவரி ஜஸ்ட் கிளிக் பண்ணி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அந்த ஃபைலை வந்து நம்ம பிசிக்கு வந்து மூவ் பண்ணி வச்சிருக்கேன், லேப்டாப் மூவ் பண்ணி வச்சிருக்கேன், இல்லை பென்ட்ரைவ் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் வச்சிருந்தா நம்ம கண்டிப்பாக வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ ஃபார்வர்ட் பண்ணும்போது டெலிட் ஆயிரும். ஸோ நான் வந்து பிசி வந்து வச்சிருக்கேன். ஜஸ்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் வந்து ரெக்கவரி மோட் வந்து போய்க்கிறேன். ஸோ ரெக்கவரியில் வந்து ஜஸ்ட் நம்ம போய்க்கலாம். ஓகே, நம்ம ரெக்கவரி வந்து பூட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து வைப் செலக்ட் பண்ணுங்கள். வைப்பில் வந்து பார்த்தா டெவினாட் கேச்சே சிஸ்டம் டேட்டா இன்டர்னல் ஸ்டோரேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ கீழே வந்து செலக்ட் டு ஸ்வைப் டு வைப்னு இருக்கும். ஸோ ஸ்வைப் டு வைப் வந்து கொடுத்துருங்க. ஓகே, வைப் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பக்கத்துலேருந்து ஃபார்மட் டேட்டான்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார்ம் டேட்டா வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து எஸ்என் டைப் பண்ணி ஜஸ்ட் ஃபார்மட் வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் நம்ம ரீபூட் கொடுத்து நம்ம ரெக்கவரிக்கே வந்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண ஓஎஸ் ஃபைல் வந்து ஃப்ளாஷ் பண்ணணும். ஸோ நான் வந்து கம்ப்யூட்டர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எதில் வச்சிருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து அந்த ஃபைல் வந்துருச்சு. இப்போ அந்த ஃபைல் செலக்ட் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டு இன்ஸ்டால் இருக்கும். ஜஸ்ட் அது கொடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து அந்த ஃபைல் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக முடியாது கிட்டத்தட்ட நமக்கு வந்து 20 to 25 நிமிஷம் வந்து ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துட்டு பேட்டரி வந்து கரெக்டாக வச்சுங்க. ஸோ நடுவில் எது வந்து ப்ராசஸ் இன்டர்ப்ட் பண்ணிடாதீங்க. அது பாட்டு விட்டுருங்க. ஸோ அதுவே பார்த்து இன்ஸ்டால் ஆகிட்டு நம்ம வந்து ரீபூட் வந்து ஆயிரும். to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதுவே வந்து இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடும். தென் அதுக்கப்புறம் ரீபூட் டு சிஸ்டம் வந்து கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு பூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கைஸ், நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஒரிஜினல் ஃபாஸ்ட் பூட் ரோம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஐயோட ஃப்ளாஷ் டூல் இல்லாமல் நம்ம ரெக்கவரியில் வந்து ஃப்ளாஷ் பண்ணியாச்சு. இது நமக்கு சேம் வந்து ரெட்மியோட MI 12 வந்து இருக்குது. தென் அதுக்கப்புறம் Android 11 வந்து ப்ளேஸ் பண்ணது Redmi K20க்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். நீங்கள் எப்போயா வந்து கஸ்டம் ரோம் வந்து போட்டிருக்கீங்க, அப்போ வந்து உங்களுக்கு அந்த ரோம் வந்து பிடிக்கல, எனக்கு மறுபடியும் வந்து மெயின் ரோமுக்கே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட் பூட் ரோமில் போட்டு நீங்கள் வந்து மெயின் ரோம்
வந்து போகாதீங்க. ஸோ ரெக்கவரி வந்துருங்க. ஸோ உங்கள் பூட் லோடர் வந்து லாக் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மெயின் ரோமுக்கு வந்து போகலாம். இல்லை நான் பூட் லோடர் வந்து லாக் ஆகாட்டி பிரச்சனை கிடையாது, நான் வந்து பார்த்தா எனக்கு மெயினோட ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மெயின் ஓஎஸ் ஃபைல் வந்து 2 விதமாக இருக்கும். ஃபாஸ்ட் பூட் இருக்கும், ரெக்கவரின்னு இருக்கும். ஸோ ரெக்கவரி ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் கஸ்டமர் ரோம் வந்து எப்படி ஃப்ளாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃப்ளாஷ் பண்ணால் உங்களுக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேம் எம்ஐ வந்து பார்த்தா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் வந்து போனால் உங்களுக்கு எப்போ போல அந்த ரூட் பர்மிஷனும் கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி அப்படியே இருக்கும். உங்களுக்கு எப்போ பிடிக்கல அப்படின்னு நினச்சா கூட ஜஸ்ட் நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு வேறு ஏதாவது கஸ்டமர் ரூம் வந்து போய்க்கலாம். அது நீங்கள் போட்டிங்கன்னா வந்துட்டு மறுபடியும் வந்து பார்த்து நீங்கள் பூட்டோட அன்லாக் பண்ணணும், ரெக்கவரி இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வரணும். இதுக்கு வந்து எந்த ப்ராசஸும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ரொம்ப ஈஸியாக நெக்ஸ்ட் கஸ்டமர் ரூம் வந்து போய்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தா கஸ்டமர் ரூம் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஸ்டாப்லேருந்து எண்டு வரைக்கும், ஸோ பூட்டோட அன்லாக் பண்ணுறதுலேருந்து ஒரு கஸ்டமர் ரூம் ஃப்ளாஷ் பண்ணுற வரைக்கும் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.